நம்ம முக்கியமான ஒரு வேலையில இருப்போம். அப்ப நம்மளுடைய ஃபோன் அடிக்கும். நம்ம ஃபோன எடுத்து, "ஹலோ சொல்லுங்க யாருன்னு?" கேட்கும்போது, ஆப்போசிட் லைன்ல, "சார் நாங்க XYZ பேங்க்லேருந்து பேசுறோம் சார். உங்களுடைய சிபில் ஸ்கோருக்கு ரூ. 2,00,000 லோன் சாங்ஷன் ஆயிருக்கு சார். பர்சனல் லோன். நீங்க வந்து டாக்குமெண்ட் சார்ஜ் எதுவுமே கட்ட தேவையில்ல சார். இன்ட்ரெஸ்ட்டும் நம்மகிட்ட ரொம்ப கம்மி. இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது சார். நீங்க வந்து ஆதார் கார்டு, பான் கார்ட மட்டும் குடுத்தா போதும். நீங்க அடுத்த 1 ஹவர்லயே வந்து உங்களோட அக்கவுண்ட்க்கு ரூ. 2,00,000 பணம் போட்டுருவோம் சார்." மாதிரி ஆசை வார்த்தைகள் சொல்லி நெறைய கால்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். இன்னும் சில பேர் ஃபோன் பண்ணி, "உங்களுக்கு கிரெடிட் கார்டு வேணுமா சார்? நீங்க கிரெடிட் கார்டு சார்ஜே கட்ட தேவையில்ல சார். கார்ட வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் சார்." இந்த மாரி நெறைய ஆசை வார்த்தைகள் சொல்லி டெய்லி ஸ்பாம் கால்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க வேணான்னு சொன்னாலும் அவங்க விடவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய நோக்கம் வந்து உங்கள எப்படியாச்சும் அந்த லோன் வாங்க வைக்கணும், கிரெடிட் கார்டு வாங்க வைக்கணும். இதுதான் உங்களுடைய நோக்கமா இருக்கும். நீங்க வாங்குற வரைக்கும் உங்கள விடவே மாட்டாங்க. ஒன்ஸ் உங்க டேட்டாபேஸ் வந்து அவங்க கிட்ட போயிருச்சுன்னா, நீங்க அவங்ககிட்ட வாங்குற வரைக்கும் உங்கள விட மாட்டாங்க. வாங்கிட்டாலும் விட மாட்டாங்க. நீங்க ஒரு லோன் வாங்குறீங்கன்னா, அந்த லோன் வாங்கி கட்டி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவாங்கன்னு நெனச்சாதீங்க. லோன் முடிய போற நேரமே வந்து மறுபடியும் கால் பண்ணி, "சார் இன்னொரு லோன் ஆஃபர் வந்திருக்கு சார். வேணுமா சார்?" அப்படின்னு கேட்பாங்க. இதுதான் அவங்களுடைய ஒட்டுமொத்தமா சொல்லப்போனா, உங்கள ம ரொட்டீனா அந்த கடனுக்குள்ளேயே வச்சிருக்கணும். அதுதான் இந்த மாதிரியான கம்பெனிஸோட நோக்கம். இவங்க எல்லாருக்குமே கால் பண்ண மாட்டாங்க. ரேண்டமா, செலக்டிவா, பர்ட்டிகுலரா சூஸ் பண்ணி எடுப்பாங்க. எத வச்சுனா, நீங்க ஏற்கனவே ஒரு இஎம்ஐ உங்களோட தேவை இன்னைக்கு வந்து இஎம்ஐ வாங்குறது சர்வசாதாரணமா ஆயிருச்சு. நீங்க ஏற்கனவே ஒரு இஎம்ஐ வாங்கி கட்டியிருக்கீங்கன்னா, அந்த டேட்டா பேஸ் எடுத்து இவன் இஎம்ஐ வாங்கியிருக்கான். ஸோ இவன் உனக்கு கடன் வாங்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி தூக்குவாங்க. நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அத வச்சு கிரெடிட் கார்டு வந்து உங்கள மறுபடியும் பிடிப்பாங்க. ஸோ ஏற்கனவே ஒன்ஸ் நீங்க வந்து அதுல இன்வால்வ் ஆயிருந்தீங்கன்னா, உங்களுடைய தேவைக்கு தான் நீங்க வாங்கியிருப்பீங்க. ஆனா அந்த டேட்டா பேஸ் எடுத்து வந்து மறுபடியும்